ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி வந்து நேமை நீக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் ஷாப்புக்கெலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. மொபைலும் நெட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. எப்படின்றத இப்போ பார்ப்போம். கூகுள் போயிடுங்க. ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு டிஎன் பிடிஎஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீழே சர்ச் ஆகி வரும் கூகுளில். அதில் முதல் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் என்னென்னா tnpds.gov.in. அப்படி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க, கீழே எண்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஏதாவது வந்து ரேஷன் கார்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் ஒரு நம்பருக்கு. அந்த நம்பரை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் அதை ஃபில் பண்ணுங்கள். 195345. இதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபிக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த வர ஓடிபியை வந்து டைப் பண்ணணும். உங்கள் ஃபோனுக்கு அந்த எந்த நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பருக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்திருக்கு, நான் அதை கொடுக்குறேன் பாருங்கள். நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் கார்டோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். அந்த ஸ்மார்ட் கார்டு யார் பேரில் இருக்குது, அந்த ஸ்மார்ட் கார்டு யார் பேரில் இருக்குது, குடும்ப அட்டையோட நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில் வரும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நீக்க போகிறீங்களா, எதனால் நீக்கிறீங்க அப்படின்றத வந்து இந்த ட்ராப் டவுனில் தான் கொடுக்கணும். ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுங்க. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம், மேரேஜ் ஆயிருந்ததுன்னா மேரேஜ், அவங்க ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்தது, ஏதாவது தத்தெடுத்துருக்கீங்க புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அது இதர அப்படின்னாலும் ஏதாவது உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருமணச் சான்றிதழ் கொடுங்க. இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்கு. நீங்கள் ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மேரேஜ் ஆன பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 MB கீழே தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பதிவேற்றம் வெற்று அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே ரீசன் கீழே ரீசன் காரணம் ரெண்டு கேட்டுருங்க. ரெண்டுலேயும் மேரேஜ்னு கொடுத்துக்குங்க. மேரேஜ் திருமணம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா அவங்க அந்த ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களோட நேம் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த நேமில் இந்த சைடில் செக் பாக்ஸ் இருக்கும், ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பட்டனை வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து உறுதிப்படுத்தல்னு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சிச்சு. உங்கள் ரேஷன் கார்டுலேருந்து அந்த நேம் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று வரும், ரிமூவ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் நேம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேரை, அதுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும். அப்படின்னா அதுக்கு ஒருபாடு ஏற்ற முடியும். அது எப்படி ஏற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இல்லை ஏதாவது ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் ரிமூவ் பண்ண கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.